உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது அந்த மனுஷன் நான் நேற்றைக்கு சொன்ன மாதிரியே அவங்க ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்யணும்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்வாங்க. ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஏசப்பாவை இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், அவரை இன்னும் நெருங்கணும், அப்பா என்ன பிரியமான பிள்ளைன்னு சொல்லணும். அதுதான் அவங்களோட லட்சியமாகவே இருக்கும். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சபைகள் பல மக்கள் பர்சனல் லைஃப்ஸ்ல அவங்க தேவனை விட்டு ஆதி அன்பை விட்டு எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆதி அன்பை எதனால அவங்க லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதனால அந்த ஆதி அன்பை அவங்க விட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஊழியக்காரங்க எல்லாருமே அழைப்பு பெறாம வந்தவங்களா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருப்பாங்க. கனவுலையோ அல்லது வேத வசனத்தின் மூலமாவோ தேவன் ஏதோ ஒரு காரியத்துல அவங்கள கண்டிப்பா தன்னுடைய வேலைக்காக அவங்களை அழைச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, எத்தனை பேர் வெறும் வெளியே மட்டும்தான் பாஸ்டர், உள்ளுக்குள்ள பட்சிக்கிற ஓநாய்கள். நம்ம வெளியே ஆடு போல இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல அவங்க ஓநாய்கள். வெள்ளை என்கிற ஒரு வேஷம் இருக்கலாம். ஏன் பாருங்க, வெள்ளை போடுறது பாலிட்டிஷியன்ஸ் வெள்ளை போடுறாங்க. ஹிந்துயிசம்ல கூட நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல போறவங்க நிறைய பேர், அதாவது எக்ஸாம்பிள் யோகா, குண்டலினி பண்றவங்க, இவங்க எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. அதுலயும் புத்திஸ்ட் எல்லாருமே இன்னும் ரொம்ப துறவி மாதிரி ரொம்ப தங்களை தியாகம் பண்ணி என்னென்னவோ பண்றாங்க. சரி, அதனால வெளிப்புறத்துல நம்ம எதை பண்ணாலும் தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. முடிய ஷார்ட்டா வெட்டுறதுனாலயோ, ஜிப்பா போடுறதுனாலயோ, அல்லது மீசைய ஃபுல்லா எடுக்கிறதுனாலயோ, அதனுடைய அதாவது ஓகே, யோபு சொன்ன மாதிரி என்னுடைய கண்ணுக்கு நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டேன், நான் தப்பானது பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட நம்முடைய மனசு உண்மையிலேயே பியூரா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, தேவனுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, நாம் இன்னைக்கு சோதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சோதிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஜெபிக்க முடியலன்னா, வேதம் வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா, நாம ஆதி அன்பை இழந்தோம்னு சொல்லி அர்த்தம். ஆதி அன்பு நம்ம விட்ட போயிடுச்சு. ஏதோ நாடகத்துக்காக மட்டும் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கலாம். சரியா? நாம ஆராய்ந்து அந்த ஆதியில இருந்த அன்புக்கு நேரா போகணும். அதான் பேதுரு சொல்றான். அந்த அப்போஸ்தலர்கள் அந்த அவங்க பரிசுத்தாவியனோட பெற்றதுக்கு அப்புறமா அவ்வளவு மக்கள் கூடி வந்துட்டாங்க. தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்படியே அப்போஸ்தலர்களுடைய பாதங்களை கீழே வைக்கிறாங்க. அப்ப பேதுரு சொல்றான், நாங்க ஜபிக்கிறதையும் உபவாசிக்கிறதையும் விட்டுக்கிட்டு, வேத வசனத்தை போதிக்கிறதையும் விட்டுக்கிட்டு
நாங்க சாப்பாடு பரிமாறுற ஊழியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு 7 டீக்கன்ஸை உருவாக்குறாங்க. அவங்களும் பரிசுத்தாவினால நிரம்புறவங்க. சரி, அப்படின்னா தேவன் இன்னைக்கு முழு நேர ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க இல்ல, அவங்களுடைய டியூட்டி என்ன? கல்யாணத்துல முதலிடத்துல முதல் சீட்ல உட்கார்றதோ, தெருவுல போயிட்டு ஸ்தோத்திரங்கள் சொல்றதோ, இல்ல வீட்டுல நல்ல காரியம் செய்து வைக்கிறதோ, அடிக்கல் நாட்டு வைக்கிறதோ, அது இல்ல. ஜெபிக்கிறது. இன்னைக்கு சபைகள்ல எல்லாம் குழப்பம், இந்த பிரச்சனை, இந்த அந்த இந்த 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 என்னது உபதேச குழப்பங்கள் ஏன் தெரியுமா? ஜெபம் இல்லாதனால. ஏன்னா ஜெபம் வந்தா ஜெபம் வரும்போது, துதி இருக்கும் போது, தேவனுடைய பரிசுத்தாவினர் ஊற்றப்படும் போது இந்த குழப்பங்கள் எல்லாம் ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். அங்க இருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் மட்டும்தான், பரிசுத்தாவினுடைய ஆளுகை மட்டும்தான். அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. சபைகள் இல்லை, அப்படிப்பட்ட கூட்டாய்மைகள் எங்கேயுமே இல்லை. நான் கட்டிட சபைகளை சொல்லல, கூட்டாய்மைகள் வீடுகள் தோறும் ஜெபிக்க ஆட்கள் இல்ல, தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படி இல்லாத போது என்ன நடக்கும்? நம்மகிட்ட மிஞ்சி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நான் சொல்றது சரின்னு சொல்லி பெந்திகாஸ்டல் சொல்லுவாங்க, நான் சொல்றது சரின்னு சிஎஸ்ஐ காரங்க சொல்லுவாங்க, நான் சொல்றது சரின்னு ரோமன் கேத்தலிக்ஸ் சொல்லுவாங்க. குழப்பங்கள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கு எந்த ராஜ்யமும் உடைந்து போகும். நாம இன்னைக்கு ஜெபிக்க தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட விரும்புகிறார். நாம ஜெபிக்க வேண்டும். நாம தனிப்பட்ட முறையில ஜெபிக்கணும், நாம கூடி ஜெபிக்கணும். நாம தனிப்பட்ட முறையில ஜெபிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, அவங்க கூட, இவங்க கூட கூடி வீடுகள் தோறும் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் அப்படியே சபைகளா கூடி ஜெபிக்கணும். சரி, அந்த சபைகளுடைய பேரெல்லாம் நம்ம மறந்துடணும். ஃபர்ஸ்ட்ல நான் எந்த டினாமினேஷன் சார்ந்தவன், நான் எந்த சபையை சார்ந்தவன், அதெல்லாம் மறந்துடணும். நமக்குள்ள இருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்து என்பவர் மட்டும்தான். ஆமென்.